ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും AJ ഫാമിലിയുടെ അൻപാർന്ന വണക്കം. இன்றைக்கி ഞാനൊരു ஸ்பெஷல் டொமாட்டோ ரைஸ் செய்யுന്ന ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். பிரியாணி ருசியில் ஒரு டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக ஒரு 15 சாம்பார் வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி பூண்டு இஞ்சியை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கு பூண்டு. அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் மீடியம் சைஸாக 3 பச்சை மிளகா. இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றாவே அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அந்த அதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம். அரைச்ச மசாலா இது. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். அப்புறம் அதுக்கு தேவையான கொஞ்சம் பட்டை, லவங்கம், அப்புறம் கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கடல் பாசி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கு. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் ஒரு 6 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் 6 தக்காளி எடுத்திருக்கு. நம்ம தக்காளி சாதத்துக்கு தக்காளி தான் நிறைய எடுக்கணும். நான் இந்த கிளாஸுக்கு தான் நான் ஒரு 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கு. அது ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கு. பாருங்க, நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகுதான் தக்காளி சாதம் செய்யணும். அப்பதான் அந்த அரிசி, எந்த அரிசி வேணாலும் எடுக்கலாம். நம்ம சாப்பாடு அரிசியோ பிரியாணி அரிசி இருக்குல்ல, வசுமதி ரைஸ், அது மாதிரி எந்த வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கு. அது நல்லா வாஷ் பண்ணி ஒரு அதுக்கு மூலம் தண்ணி நிற்கிற அளவுக்கு ஊற்றி ஊற வச்சு வச்சிருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நம்ம எடுക്കുന്ന அரிசிக்கு ஏற்ற மாதிரி பெருசு சின்னது அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க குக்கரை. அரிசி கம்மியாக எடுத்தா சின்ன குக்கரில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்தனால தான் பெரிய குக்கர் வச்சிருக்கு. குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் ஃபர்ஸ்ட்டு. நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்ணணும் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பாருங்க, நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டுக்கலாம். சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிச்சு. பாருங்க, அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தீங்களா, அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பும் கூட சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கலாம். இது பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, அதுக்கப்புறமா நான் ஒரு பிடி புதினா இலை எடுத்து வச்சிருந்தேன். அது கூடவே அது போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூடவே அது சேர்த்து நல்லா வதக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சு வச்சிருந்தல இந்த பேஸ்ட், அது போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக வைக்கலாம். அடிப்படிக்காம பார்த்துக்கோங்க. இங்கே அந்த நம்ம அரைச்சி போட்டுல അതിന്റെ പച്ച വാസന എല്ലാം മാറി നല്ലൊരു സ്മെൽ വരെ തുടങ്ങി. നല്ല വതങ്ങി വെച്ചതും
வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அடுத்து நம்ம ஸ்டவ் கொஞ்சம் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் ஆகிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கி எடுக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஃப்ளேம் கொஞ்சம் லோவில் வச்சுட்டு நமக்கு அப்படியே இது தண்ணி எடுத்துருக்கு. நம்ம 3 கிளாஸ் அரிசி எடுத்தால 6 கிளாஸ் டபுளாக எடுக்கணும் தண்ணி. அது பசுமதி ரைஸ் எடுத்தால ஒரு 1/2 கிளாஸ் கம்மியாக எடுத்தால் போதும். 6 கிளாஸ்னு கம்மியாக. ഞാനിത് நம்ம சாதாரண அரிசியானால கரெக்டாக டபுளாக எடுத்திருக்கு. 3 கிளாஸுக்கு அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கு. நல்லா இந்த சைடில் அது கொதிக்கட்டும். பாருங்க, இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு மாதிரி நல்லா வதங்கி வச்சு பாருங்க. நமக்கு எண்ணெய் கொஞ்சம் தெரிய தொடங்கும் பாருங்க. அந்த ஸ்டேஜ் வரை நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர் போட்டுக்கலாம். அது சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அரிசி போட்டுக்கலாம். அரிசி தண்ணி எதுவும் இல்லாம தான் நான் போடுறேன். ஊற வச்ச தண்ணி எல்லாம் வடிகட்டிய பிறகுதான். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம இந்த சைடு வச்சிருந்த தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. இந்த டைம் நம்ம அதை எடுத்து ஊத்திக்கலாம் அரிசியில இந்த தண்ணி. நல்லா இளக்கி விட்டுருங்க. அப்புறம் நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எடுத்து ஊத்திருக்கேன். நம்ம எந்த கிளாஸுக்கு தான் தண்ணி எடுத்திருக்கணும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தண்ணியில ஜாஸ்தியா இருக்கிற மாதிரிதான் இருக்கணும். நம்ம அரிசி வெந்து வரும்போ அரிசியில உப்பு நல்லா பிடிச்சிடும். அப்ப கொஞ்சம் தண்ணியில உப்பு கொஞ்சம் கைச்சகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரிதான் இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது கொதிச்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணி தானே ஊற்றணுது, அதனால அப்பவே கொதிச்சிடும். நல்லா ஒன்று கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் இது மாதிரி இளக்கி விட்டுக்கோங்க. விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வந்தா போதும். கொஞ்சம் மீடியமா வச்சிருக்கு. நான் ரொம்ப ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமா வச்சிருக்கு. ரெண்டு விசில் வந்துச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த விசில்ல ஆவியெல்லாம் நல்லா போன பிறகு நம்ம ஓபன் பண்ணலாம். விசில் ஆவியெல்லாம் போயிடுச்சு.
நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஹாய், சூப்பரா இருக்கு பாருங்க. கொஞ்சம் நெய் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுருக்கு. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க, சூப்பரா தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்பெஷல் தக்காளி சாதம். எல்லாரும் ஒரு தடவை இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.